ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் டிஎன் ஸ்டடி கைடில் எல்லாருக்கும் வரவேற்கப்படுகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அரையாண்டு தேர்வுக்கான தமிழ், இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துருந்தோம் 9th ஸ்டாண்டர்டோட. இப்போ அரையாண்டு தேர்வு சயின்ஸோட கொஸ்டின் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எது வேண்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரையாண்டு பொதுத் தேர்வு 9th ஸ்டாண்டர்ட். டோட்டல் மதிப்பெண் 75. ஃபஸ்ட்டு 12 ஒன் வேர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 ஒன் வேர்டில் நான் ரீட் பண்ணிட்டே போகிறேன், நீங்கள் பாருங்கள். சரியான ஒன்றை தேர்ந்தெடு. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டு அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நெக்ஸ்ட்டு, அழுத்த சமையற்கலனில் ப்ரெஷர் குக்கர் உணவு விரைவாக சமைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டுருக்காங்க. அது நீங்கள் புக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான், எல்லாம் 1 மார்க்கு. அதை படித்தாலே நம்ம ஈஸியாக மார்க்கு எடுத்துடலாம். ஸோ புக்குக்கு பின்னாடி இருக்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து, மின் முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? 4th, ஒளியின் திசைவேகம் டேஸில் பெருமமாக உள்ளது. 5th ஒன், பின் வருவனவற்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? 6வது கேள்வி 6th, ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து போகலாம். 7th கேள்வி, நியூக்ளியான் குறிப்பது என்ன? 8th, இஜிடன் + 2 ஹைட்ரோகுளோரைடு = இஜிடன் குளோரைடு Cl2 இஜிடன் Cl2 + டேஸ். அது கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன சொல்கிறது, கெமிஸ்ட்ரியோட இது. ஓகே, 9th கொஸ்டின், ஏரென் கைமா எதில் கண்டறியப்படுகிறது? 10 கீழ் கண்டவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? அதுக்கடுத்து 11th ஒன், மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே மைக்ரோ தேவைப்படும் ஊட்டச்சத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்போஹைட்ரேட்டா, புரோட்டீனா, வைட்டமினா அண்டு கொழுப்பா? அதுக்கடுத்து 12th ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விளக்க காட்சி என்பது பல டேஸை உள்ளடக்கியது. இது 1 வேர்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்க்குறோம். 7 2 மார்க் கொஸ்டின். இதில் 22 கட்டாயமாக எழுதணும். 22 என்ன கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ரீட் பண்ணிட்டே போகிறேன். நீங்கள் நோட் புக்கில் நோட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஒரு ஷார்ட்டாக ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 13, நிலையான அழகுமுறையின் தேவை என்ன? 14, சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? 15, மின் விசை கோடுகள் என்றால் என்ன? 16, நீர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது ஏன் ஒளி விலகல் ஏற்படுகிறது? 17, நவீன தனிம அட்டவணையில் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் என்பவை யாவை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பொறுத்துக. அதுக்கடுத்து 19, இடை ஆக்கு திசுகள் என்பவை யாவை? எவ்வாறு அவை மற்ற ஆக்கு திசுகளிலிருந்து வேறுபடுத்தப்படுகின்றன? அதுக்கடுத்து 21 கலப்படம் என்றால் என்ன? இது முக்கியமான கேள்வி. 21 சில்லு என்றால் என்ன? இது 2 கேள்வியிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கன்ஃபார்மாக வர வாய்ப்புகள் இருக்குது. 22 இது கட்டாய கேள்வி. 0.8 மேக்ஸு. இது எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. இதேமாரி மாடலில் கன்ஃபார்மாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 4th மார்க் கொஸ்டின். இதில் 32 நம்ம கட்டாயம் எழுதணும். 32 இருக்குது பாருங்கள். 32 இதை எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. 23, பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. 24, டிசியை விட ஏசியின் சிறப்புகள் கூறுக. டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட் கரண்ட். அதுக்கடுத்து, ஒரு படித்தான கரைசல் பல படித்தான கரைசலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துகிறது? எடுத்துக்காட்டு குழப்ப. 26, கூட்டு திசு என்றால் என்ன? பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக. 27, காரங்களின் பயன்களை 4 எழுதுக. 28, அணுவில் வெற்றிடம் இருப்பது எவ்வாறு கண்டறியப்பட்டது? 29, இரு வாழ்விகள் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகள் குறித்து விளக்குக. 30, நீராவி போக்கின் வகைகளை விவரி. 31, ஏதேனும் 2 உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி.
இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா 4th மார்க் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வந்து 7th மார்க் கொஸ்டின் 3 எழுதணும். பார்க்கலாம். இது 33. இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. இது இல்லைண்டா இது இல்லைண்டா எழுதலாம். நம்ம ரீட் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ பெருசாக போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ரைட்டாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 33ல் வந்து இது இல்லைண்டா இது எழுதணும். ஓகேவா? 33 இந்த கேள்வி இல்லைன்னா இந்த கேள்வி. 34லேயும் அதே மாதிரி தான் இல்லைண்டா சொல்லியிருக்காங்க. நல்லது. பாருங்கள் இந்த கேள்வி இது 2 சேர்ந்து ஒரு கேள்விங்க. 2 சேர்ந்தது. இந்த ஆவும் இது 2 எழுதலாம். இல்லைண்டா இது 2 எழுதலாம். 2ல் ஏதாவது ஒன்று நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் 35. பாக்டீரியாவின் வடிவத்தின் அடிப்படையில் அதனுடைய வகைகளை பற்றி தொகுப்பு தருக. அதோடு சேர்ந்த இரு சாதாரண கொசுக்கள் மற்றும் அவைகள் பரப்பும் நோய்கள் பெயர்களை எழுதுக. அப்படி இல்லைண்டா அல்லது கேள்வி போட்டிருக்காங்க. நெப்ரானின் அமைப்புகளை விளக்க வேறுபடுத்துக. வெற்று பற்கள் மற்றும் கோரை பற்களை இது 2 கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சயின்ஸ் கொஸ்டின் பார்த்தா இதுலேருந்து மேக்ஸிமம் வரும். ஸோ நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேனல் டிஎன் ஸ்டடி கைடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.